இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த யுவனுக்கு என்னாச்சு? ஏன் என் போன் எடுக்கல? அப்பா, ராமா யுவன் அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. இங்க பாரு குஷி, எல்லா பயம் எல்லா கஷ்டத்துக்கும் மேல கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு. அவர் எப்பவும் உண்மைக்கு தான் துணையா இருப்பாரு. ஒருவேளை ராதா உண்மைக்கு துணையா இருக்க நினைச்சானா கிருஷ்ண பரமாத்மா அவளுக்கு உண்மை என்னங்கிறத காட்டுவாரு. நீ எந்த தப்பும் பண்ணல குஷி. உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? எஸ் சார், அந்த வழியில சிசிடிவி கேமராஸ் எதுவும் இல்லையா என்ன? மிஸ்டர் யுவன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆள் நடமாட்டமே இல்ல. அங்க யாரு சிசிடிவி கேமரா வைப்பாங்க? சார், அந்த டர்னிங் இருக்குல்ல, டர்னிங், அதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒரு டர்னிங் ஒன்று வரும். கரெக்டா அதுக்கு கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. நான் குஷி மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன். ஆனா இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு காரணம் அன்பு கிடையாது, வேற ஒரு விஷயம் இருக்கு. ராதா, நீ இல்ல, ப்ளீஸ் வீட்டுக்குள்ள போய் பேசலாமா? வாங்க. குஷி, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு குஷி. நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் மோகன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு உங்களையும் கண்டபடி பேசிட்டேன். நான் ஒழுங்கா புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். நம்ம மத்த பேரண்ட்ஸ் மாதிரி கிடையாது. நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணா அதை கண்டிப்பா மறைக்க முயற்சி பண்ண மாட்டோம். நம்ம நல்ல பேரண்ட்ஸ், நேர்மையான பேரண்ட்ஸ். நம்ம குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க காதை பிடிச்சு அவங்கள தண்டிக்கிறதுல தான் நம்பிக்கை வச்சிருக்கோம். நம்ம குழந்தை தப்பு பண்ணா தண்டனை கொடுக்க நம்ம கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். ஒருவேளை குஷி உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா நீங்க அவளை காப்பாத்த மாட்டீங்க, நிச்சயமா தண்டிச்சிருப்பீங்க. நீங்களே அவ கையை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பீங்க. இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. பாட்டிய நம்ம குஷி கொலை பண்ணல. இது திடீர்னு உன் நம்பிக்கைக்கு என்ன காரணம்? யுவன். இப்பதான் யுவன் போலீஸ் கிட்ட பேசும்போது நான் கேட்டேன். அவர் போலீஸ் தான் திசை திருப்புறாரு. கார்னர்ல ஒரு பான் கடை இருக்கு. அங்க சிசிடிவி கேமரா இருக்கு. அவ்வளவு டீடைலா உங்களுக்கு எப்படி தெரியும்? பான் கடை வர வழியில இருக்கு. நான் அப்பப்ப அங்க போய் ஸ்மோக் பண்ணுவேன். ஆனா உனக்கு எப்படி அவர் மேல சந்தேகம் வந்தது? யுவனுக்கு ஆஸ்துமா இருக்கு. அவர் சிகரெட்டை தொடவே கூடாது. யுவன் சொன்ன இந்த பொய்யும் நீங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல எனக்கு காட்டின ஆதாரத்தையும் சேர்த்து பார்க்கும்போது மிஸ்டர் மோகன், யுவன் தான் குஷியை மாட்டி விடுறதுக்காக பொய் சொல்றாருன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இது தான குஷியும் நானும் உனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம். ஆனா நீ தான் நாங்க சொல்றதையும் நம்பவே இல்லையே. எப்படி என்னால நம்ப முடியும் மிஸ்டர் மோகன்? நீங்களே சொல்லுங்க. இத்தனை வருஷங்கள்ல யுவன் எப்பவுமே
எப்பவுமே என்கிட்ட நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு. எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மாதிரி, பெர்ஃபெக்ட் மகன் மாதிரி எல்லா உறவையும் பெர்ஃபெக்ட்டா பாத்துக்கிறாரு. ஐயோ, அடிபட்டுருச்சா? மெதுவா பண்ணுங்கன்னு சொன்னல. இது மெதுவா பண்ற வேலை இல்ல, இது ஸ்டைலா பண்ணணும். இது எப்படி? இது தெரிஞ்சும் ஏன் முன்னாடியே இதை பண்ணல? விரல் வெட்டிக்குச்சுல, அதனால வேற வழி இல்லாம பண்ண. சரி இருங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இல்ல 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 இல்ல, இருங்க இருங்க. என்ன? நீங்க போகாதீங்க, நான் போயிட்டு வரேன். சோ ஸ்வீட், பட் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு உங்களை நினைச்சு டென்ஷன் இல்ல மோனியா. என்ன? உங்க தொப்பை நினைச்சுதான். இவ்ளோ நல்லா தின்னு தின்னு நல்லா பெருத்திருக்கீங்க, எப்படி உள்ள போவீங்க நீங்க? முயற்சி பண்ணீங்கன்னா ஜன்னல்ல மாட்டிப்பீங்க. பாதி வெளியே இருப்பீங்க, பாதி உள்ள இருப்பீங்க. நீங்க தள்ளுங்க, உங்களோட தொப்பை இருக்குல்ல, இது தள்ளுங்க. இது தொப்பை இல்ல, இது ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. ப்ளோட்டிங் இல்ல, வயசாயிடுச்சுல. முதுமைன்னு சொல்லுவாங்க இத. முதுமையா? வாட் முதுமை? எனக்கு வயசானாலும் 25 தாண்டி ஒருத்தனும் ஒரு வயசை கூட்ட மாட்டான். ஓகே, ஆனா என் வயசுக்கு வந்து சேரும்போது நீ எப்படி ஆவன்னு தெரியுமா? பலூன் ஆயிடுவேன், புரியுதா? நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க மோனியா. ஏன்னா உங்கள மாதிரி நான் தினம் தினம் பூரி உருளைக்கிழங்கு என் தின்றது இல்ல. பூரி உருளைக்கிழங்கு மேல நீ கண்ணு வைக்காத. இப்ப நீ எதுக்கு சிரிக்கிற? கேக்க பக்கன்னு உங்க 2 பேரோட கியூட் ஃபைட் பார்த்ததான். நீங்க ரொம்ப சண்டை போடுவீங்க, ஆனா நீங்க ஒண்ணா இருக்கும்போது அழகா இருப்பீங்க. இல்ல நிஜமா ராதா மோகன் சேர்ந்து இருந்தா ஹிட் தான். சரி, என்ன குடிக்கிறேன்னு சொல்லு. கூல் ட்ரிங்க், சாஃப்ட் ட்ரிங்க், ஹார்ட் ட்ரிங்க்? ஹார்ட் ட்ரிங்க் கிடையாது, காஃபி, காப்பச்சினோ. இதெல்லாம் விடுங்க, நீங்க தள்ளுங்க, நான் உள்ள போகணும். ஆனா அவனால வேண்டாம் மோனியா. இங்க பாருங்க, நான் உள்ள ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஆனா வெளியே ஹேண்டில் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. அதனால நான் போறேன். ராமா, நானும் உங்க கூட உள்ள வரேன். வேண்டாம் குஷி, விட. ராமா ப்ளீஸ், நானும் வரேன். சரி ஓகே, வா, சீக்கிரம் வா. சரி, போ. பார்த்து பத்திரமா, மெதுவா. தாயை காப்பாத்து. பாத்து போ. சரி, முதல்ல அங்க தேடு. இந்த ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்கும்? செட்டப் பாக்ஸ் மாதிரியும் ஒண்ணு இருக்கும்.